வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் தாத்தா பாட்டியோட கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கார் எடுத்துட்டு போறாங்க. அந்த நேரத்துல போலீஸ் தாத்தா பாட்டிய விரட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க கடை அங்கதான், நீங்க என்ன போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி முத்து கேக்குறாரு. அப்போ அந்த பாட்டி சொல்றாங்க, பா இங்க பாருப்பா, நான் பல வருஷமா இங்க தான்ப்பா இருக்கேன், எங்க பொழப்பே இதுதான்ப்பா. இப்போ இடத்த காலி பண்ணுங்க, இங்கால இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்றாங்கப்பா. என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்றாங்க. இது கேட்ட முத்து, சார் என்ன சார், அவங்க இவ்வளவு நாள் இங்க தான் இருந்திருக்காங்க, நீங்க எப்படி உடனே காலி பண்ண அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க? இல்ல நீங்க முன்னாடியே சொல்லணும். இப்போ எடுன்னு சொன்னா எப்படி சார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி முத்துன்னு கேக்குறாரு. அப்ப போலீஸ், என்னப்பா என்ன ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க, எல்லாம் முடியாது, நாங்க இப்ப எடுக்க சொன்னா எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டோன்னா முத்துக்கு ரொம்ப கோவம், அடிக்க போயிடுறாரு போலீஸ. அப்போ அந்த போலீஸ், என்ன என்ன அடிக்க வரியா நீ, ஜீப்ல ஏறு, ஸ்டேஷன்ல போய் பாத்துக்கலாம், ஏறு ஏறு அப்படின்னு சொல்றாரு. இது கேட்ட மீனா, சார் என்ன சார், அவர் என்ன சார் தப்பு பண்ணாரு, உங்களால கையை வைக்கலையே சார், என்ன சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் கேக்குறாங்க. அப்ப போலீஸ் சொல்றாரு, இங்க பாருங்க, என்ன அடிக்க வந்திருக்கா, இங்க சும்மாலாம் விட மாட்டேன், ஸ்டேஷன் என்னன்னு பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்துல கவுண்டமணி என்ன பண்றாரு அப்படின்னா, கறி நிறைய மிச்சம் மீதி இருக்கு, சோ அதனால நம்ம வெளியே ஒரு சின்ன கடை மாதிரி போட்டு வெளியே இருக்கிறவங்கள வித்துடலாம் அப்படின்னு சொல்லி சின்ன கடை ரோட்ல போட்டிருக்காரு. அந்த நேரத்துல கரெக்டா போலீஸும் வராங்க. ரோட்ல கறி வித்துட்டு இருக்கேன், நான் தான் முன்னாடியே சொன்னல இங்க வைக்க கூடாது அப்படின்னு, ஏறு ஏறு வண்டியில ஏறு அப்படின்னு சொல்றாரு. அப்போ கவுண்டமணி சொல்றாரு, சார் ஐயோ சார், தெரியாம பண்ணிட்டேன் சார், என்ன மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்லி கவுண்டமணி சொல்றாரு. போலீஸ் சொல்றாரு, ஏம்பா அந்த ஆளை ஏத்துப்பா. கவுண்டமணியை ஜீப்ல ஏத்துறாங்க. சரின்னு சொல்லி கவுண்டமணியை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துடுறாங்க. கவுண்டமணி கெஞ்சுறாரு, சார் விட்டுருங்க சார், என் பொழப்பே இதுலதான் சார் இருக்கு, நான் என்ன சார் பண்ணேன்னு தெரியாம பண்ணிட்டேன் சார், என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்து அங்க இருக்காரு, அங்க கேட்டுட்டு இருக்காரு, இந்த வயசு நான் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கேன், யாரா அது அப்படின்னு சொல்லி அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போலீஸ் போற வரைக்கும். போலீஸ் போன உடனே யாரு என்னன்னு போய் பாப்போமே அப்படின்னு சொல்லி எட்டி போய் பாக்குறாரு. பார்க்கும்போது அங்க கவுண்டமணி நிற்கிறாரு. முத்து இதை பார்த்துட்டு போறாரு. போன உடனே, என்ன மலேசியா மாமா என்ன இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்கிறாரு. ஐயோ முத்து தம்பி அப்படின்னு சொல்லி துண்டை போட்டு மறைக்கிறாரு. இது பார்த்த முத்து, துண்டு மறைச்செல்லாம் போதும், நீங்க இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்கிறாரு. அப்பா அவர் சொல்றாரு, வேற வழியே இல்லாம, அப்பா அங்க பாருப்பா, மொத்த உண்மையை அவங்ககிட்ட சொல்லிடுறேன், இந்த மாதிரி ரோஹிணி பாப்பா நெடுக்க சொல்லி என்ன கூப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட் சரின்னு சொல்லி நானும் வந்தேன். ஆனா அது பார்த்தா இது சீரியஸான விஷயமா இருக்கு, அதனால நான் ஒதுங்கி தான் போலான்னு நினைச்சேன். ஆனா அந்த ரோஹிணி பாப்பா என்ன சும்மாவே விடலாம், அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க, இதனால என் பொழப்பு போயிடக்கூடாதுல, நான் கறி கடை வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது கேட்ட முத்து, என்னங்க சொல்றீங்க, நீங்க சொல்றதா உண்மைதானா அப்படின்னு சொல்லி முத்துன்னு கேட்கறாரு. இப்ப கவுண்டமணி சொல்றாரு, ஆமாப்பா எல்லாமே உண்மைதான்ப்பா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல போலீஸும் வந்துடுறாங்க. முத்துனால பேசவே முடியல அவரால். இதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.